தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, களஞ்சியம் செயலியில் ஆசிரியர்களுடைய அலைபேசி எண் மற்றும் முகவரியை புதுப்பிக்க வேண்டும். இதை எவ்வாறு புதுப்பிப்பது? குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது? புதிய குடும்ப உறுப்பினர் விவரங்களை பூர்த்தி செய்து அவர்களை சேர்க்க வேண்டும். இதை எவ்வாறு சேர்ப்பது? இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இல்லத்தில் களஞ்சியம் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது களஞ்சியம் செயலி உங்களுக்கு காட்டப்படும். இந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த செயலியை முதலாவதாக நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது. இந்த செயலியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. தற்போது உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு முதலாவதாக அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் முதலாவதாக அப்டேட் ஃபோன் அண்டு அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ மேலே அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர், பின்கோடு, அதாவது நம்மளுடைய அட்ரஸோட பின்கோடு, டோர் நம்பர், ஸ்ட்ரீட், டவுன், வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இதெல்லாம் நீங்கள் புதுப்பிக்கணும். அதற்கு மேலே அப்டேட் அப்படின்னு இருக்கணும், அதை அழுத்துங்க. இப்போ இதில் தேவையான விவரங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் அல்லது மாற்றிக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய விவரங்களில் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இது ரெண்டையும் உங்களால் மாற்ற முடியாது. மற்ற விவரங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம். இப்போ அனைத்து விவரங்களையும் புதுப்பித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே கொடுங்க. இப்போ மீண்டும் அப்டேட் ஃபோன் அண்ட் அட்ரஸ் அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டேட், நீங்கள் என்றைக்கு திருத்தம் மேற்கொண்டீங்களோ அதோடைய தேதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்கேருந்து வெளியே வந்துடுங்க. அடுத்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கு நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதில் அவர்களுடைய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும். இப்போ முதலாவது குடும்ப உறுப்பினர் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் அப்படின்னு காட்டப்படும், அதை அழுத்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம், ரிலேஷன்ஷிப் வித் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலேஷன்ஷிப், ஸ்டார்ட் டேட், இந்த 4ஐயும் நீங்கள் மாற்ற முடியாது. மற்ற விவரங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், புதுப்பித்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவப்பு நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டும். மற்ற பகுதிகளை புதுப்பிப்பதற்கு கட்டாயம் இல்லை. இப்போ முதலாவதாக சல்யூட்டேஷன்ஸ், இதில் குழந்தையாக இருக்கிறதுனால மாஸ்டர் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன். ஜெண்டர், பின்பு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஸ்டூடெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், பேன் நம்பர், மெரிட்டியல் ஸ்டேட்டஸ், date of employment, date of retirement, physical status, name of guardian, monthly income, name as per bank passbook, bank account number, bank IFC code. இப்போ பேங்க் IFC கோட் கொடுத்தாவே கீழே பேங்க் நேம் அண்டு பிரான்ச் நேம் உங்களுக்கு வந்துடும். இந்த விவரங்கள்லாம் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் கட்டாயமாக சிவப்பு நட்சத்திர குறியீடுகள் இருக்கக்கூடிய பகுதியை
கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். மற்ற விவரங்களை பூர்த்தி செய்வது கட்டாயமில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பென்சில் குறியீடு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கேமரா அப்படின்னா இப்போ நேரடியாக புகைப்படம் எடுத்து நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய கேலரி அல்லது ஆல்பம் அதில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபிஜே அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கலாம். அதுபோல் உங்களை ரீசைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய முடியும். நண்பர்களே, இப்போ உங்களுடைய புகைப்படத்தை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் பிக்சர் அப்படின்ற ஒரு செயலியை ப்ளே ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போ புகைப்படங்களை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே ஓப்பன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ரீசைஸ் பண்ணுவதற்கு இங்கே கீழே ரீசைஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ஃபைல் சைஸ், அதில் கஸ்டம், இதில் உங்களுக்கு 150 அப்படின்னு கொடுத்துட்டு கேபி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு மினிமம் 200 கேபிக்குள்ளே இருக்கலாம். நான் 150 என்பதை பதிவு செஞ்சுட்டு கேபி என்பதை தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபோட்டோவானது உங்களுக்கு ரீசைஸ் ஆகுது. இப்போ ரீசைஸ் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழே அதோடைய அளவு கொடுத்துருப்பாங்க, கேபி அளவில் இருக்குது. இப்போ இது எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசியில் கேலரி அல்லது ஆல்பம் அதில் உங்களுக்கு ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த புகைப்படமெல்லாம் உங்களுக்கு அங்கே காட்டப்படும். இப்போ ஆல்பம்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீசைசரில் உங்களுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். ரீசைஸ் பண்ண புகைப்படங்கள்லாம் காட்டப்படும். இங்கேருந்து நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு குடும்ப உறுப்பினர் விவரங்கள்லாம் நம்ம பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து புகைப்படத்தை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய பென்சில் குறியீடு அழுத்துங்க. இப்போ கேமரா அப்படின்னா நேரடியாக நீங்கள் படம் எடுத்து அங்கே பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். ஃபோட்டோஸ் அப்படின்னா உங்களுடைய கேலரியில் அல்லது ஆல்பம்ஸில் புகைப்படம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ ஃபோட்டோஸ் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது, ரீசைஸ் பண்ண அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். டன் கொடுங்க. இப்போ சரியான அளவாக இருக்கா என்பதை இதை இதுபோல் நகர்த்தி சரியான அளவுக்கு வைத்துக்கொண்டு மேலே இருக்கக்கூடிய சரி குறியீடை அழுத்துங்க. இப்போ புகைப்படமானது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. பின்பு இறுதியாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புகைப்படம் உங்களுக்கு காட்டப்படுது, அவருடைய விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படுது. இதே போல் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர் விவரங்களையும் மற்றும் புகைப்படங்களையும் நம்ம பதிவேற்றம் செய்தாச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா மேலே ஆட் மெம்பர் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது அவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அல்லது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு இருக்கும், அவர்களுடைய ஆதாரில் எவ்வாறு பெயர் உள்ளதோ அதே போல் இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சல்யூட்டேஷன் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரிலேஷன்ஷிப் வித் கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்களுக்கு அவர் அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு இப்போ பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் யார், சன்னா டாக்டரா, இது போல் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா 25 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை
நம்ம வந்து இங்கே புதிதாக நம் குடும்ப உறுப்பினர்களை நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடாது. அதற்கு கீழ் உள்ள திருமணம் ஆகாத குழந்தைகளை நம்ம பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அதே போல் திருமணம் ஆகியிருந்தால், உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகியிருந்தால் அவர்களையும் நீங்கள் வந்து இங்கே புதிதாக பதிவேற்றம் செய்யக்கூடாது. இப்போ அடுத்து ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செஞ்சிங்கனாவே ஏஜ் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் டேட்டு. இப்போ இது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையே இங்கே நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ சில பேர் மனைவியை நீங்கள் இங்கே பதிவு செய்யும் பொழுது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் டேட்டில் உங்களுடைய மேரேஜ் டேட், என்றைக்கு உங்களுக்கு மேரேஜ் டேட்டோ அதை நீங்கள் இங்கே குறிப்பிட்டு கொள்ளலாம். ரிலேஷன்ஷிப் எண்டு டேட்டை குறிப்பிடணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ எம்ப்ளாய்டா பென்ஷனரா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அப்பா அம்மா அவர்களை நம்ம இங்கே சேர்க்கக்கூடாது. திருமணம் நம்மளுக்கு ஆகியிருந்தால் நம்முடைய அப்பா அம்மாவை சேர்க்கக்கூடாது. திருமணம் ஆகாமல் இருந்தால் நம்முடைய அப்பா அம்மாவை சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ டிஎன் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இல்லை அதர்ஸா என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு நம்பர், பேன் நம்பர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ். இப்போ எங்கே வந்து அவர் வந்து லிவிங் அப்பார்ட்டா, மெயின்டென்ட், நாட் மேரீடு, ஹேஸ் எ பார்ட்னர், இதுபோல் இதில் எது என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவர் என்றைக்கு வந்து வேலையில் சேர்ந்தாரோ அந்த தேதி. டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தால் அவருடைய ரிட்டைர்மெண்ட் டேட்டை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், இப்போ நார்மலாக ஹியரிங் எம்பேர்டா, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நேம் ஆஃப் கார்டியன், அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம், நேம் ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக்கில் அவருடைய பெயர் எவ்வாறு இருக்கோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் ஐஎஃப்சி கோடு. இப்போ பேங்க்கோட ஐஎஃப்சி கோடை நீங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை பதிவு செஞ்சிங்கனாவே கீழே வந்து பேங்க் நேம் அண்டு பிரான்ச் உங்களுக்கு காட்டப்படும். பின்பு அனைத்து தகவல்களையும் நீங்கள் ஒரு முறை சரிபார்த்து விட்டுட்டு சப்மிட் என்பதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய உறுப்பினர் இங்கு சேர்க்கப்பட்டு விடுவார். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல களஞ்சியம் செயலியில் ஆசிரியர்களுடைய அலைபேசி எண் மற்றும் முகவரி இதை புதுப்பித்து கொள்ளுங்கள். மற்றும் குடும்ப உறுப்பினர் விவரங்களையும் அவர்களுடைய புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். மற்றும் புதிய குடும்ப உறுப்பினர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.